Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தலைமறைவாக உள்ள மோசடி திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏவல் துறை போக்கு காட்டி வருவதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. அருப்புக்கோட்டை நகராட்சி 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த கோகுல் தான் ஆடிட்டர் என்று ஏமாற்றி வியாபாரிகளின் வரிப்பணத்தை மோசடி செய்த வழக்கில் அவரை போலீஸ் தேடி வருகிறது. மேலும் அவர் 8 கூட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொள்ளாததால் அவரை பதவி நீக்கம் செய்ய வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதேபோல் 3 கூட்டத்தில் கலந்து கொள்ளாத 6வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் கொசுக்களை ஒழிக்க முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிலையில் முத்துச்சாமி தெருவில் உள்ள ஒருவருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நோய் பரவலை தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்ப மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பகுதியிலையும் கொசு தொல்லைகள் அதிகமா இருக்கு. குறிப்பா ஏரியை ஒட்டி உள்ள பக்கங்கள், காலி மனைகள், இதெல்லாம் கொசு தொல்லைகளும் அந்த தண்ணியும் தேங்கி இருக்கு. இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில பொதுமக்கள் நலம் கருதி இல்லைன்னா விரைவில் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையும் நிறைஞ்சு வழிகிற ஒரு அவலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே உள்ள குளத்தில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரகடம் அருகே காரணி தாங்கலில் உள்ள குளத்தில் பெண் சிசுவின் சடலம் கிடந்தது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணின் குழந்தை என தெரியவந்தது. திருமணமாகாமல் 8 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் பிறந்த குழந்தையை குளத்தில் வீசி எறிந்ததாக விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த பெண் செங்கல்பட்டு அரசு